கடைசியில ட்விஸ்ட். தானே அவ்வளவு ஒரு கிராம சூரியன் வில்லனா தான் இருக்கணும். நீ அண்ணன் வந்து கோலிவுட் கிடையாது பாலிவுட். இன்னைக்கு 16,500 இருக்கிற ஸ்கிரீனு நாளைக்கு 14,000 கூட ஆகலாம். அந்த மாதிரியோட வெற்றியான படம் கூடிய விரைவில் சந்திக்கும். எந்தெந்த தியேட்டர் வேண்டான்னு சொன்னானா அவன் ஒடியாருவான் அண்ணனை தேடி. காத்திருப்போம். ஹீரோயினோட வரவேற்பு ஹீரோயின் எல்லாம் யாருங்க பாக்குறாங்க? எங்க அண்ணன் பாக்குறதுக்கே டைம் இல்ல. ஹீரோயின் எங்க போய் பாக்குறது? அவங்க கேரக்டர் கரெக்டா நடிச்சிருக்கிறாங்க. ஆனா அண்ணனுடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு படம் ரொம்ப எகிரிட்டே போகுது. இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதி நெருப்பு பாட்டுக்கெல்லாம் ஆடி இருக்காரு. மனுஷ அப்படி ஆடி இருக்காரு. இதனால வரைக்கும் அப்படி டான்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அந்த கண்டிப்பா அந்த வைப் வந்து பெருசாகும். சும்மா பாட்டுல யூடியூபர் வந்துட்டு இருந்தது. நீ ஃபுல் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. நீ கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் தீ பிடிக்க போதும். அதான் உண்மை. அந்த படத்துல ஃபயர் சாங்கோட தீபொறி இங்க இருந்து ஆரம்பிக்கும். எங்களுக்கு இதுதான் தீபாவளி. அண்ணா சொன்ன மாதிரி இது 2வது தீபாவளி எங்களுக்கு. சரியா, நாங்க தீபாவளி சரியா கொண்டாடல. இன்னைக்கு தான் தீபாவளி கொண்டாடிட்டு. படத்துல பாத்தீங்கன்னா அது வந்து யாருமே சொல்லல. படத்தோட ஆரம்பத்துல இருந்தோம், ஆடியோ லான்ச்ல இருந்தோம், தொலைக்காட்சி பேட்டியில இருந்தோம், நேரில் யாரையும் கேட்டுமே வந்து சொல்லல. ஏன் நேற்றுக்கும் கூட வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனா இன்னைக்கு வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். அதான் பெரிய ட்விஸ்ட். அண்ணனுக்கு தம்பி சளைச்சவர் இல்லை அப்படி நிரூபிச்சுட்டாப்புல. அதான் மெயின். கார்த்தியனோட இன்ட்ரெஸ்ட் பயங்கர மாசு. கண்டிப்பா ஹாலிவுட்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கணும். அதனால எல்லாத்தையும் கங்குவா 2 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கங்குவா 2 பாலிவுட்ல ஹாலிவுட்ல எல்லாத்தையுமே மிரட்டும். வேற லெவல்ல இருக்கும் அந்த படம். கண்டிப்பா அது பெரிய கேங்ஸ்டர் வந்தா இன்னும் கொஞ்சம் பெருசும். கண்டிப்பா கடத்தல் இதுல பண்றப்போ அண்ணன் அதுக்கு லெவல டப் கொடுப்பாரு. சூரிய அண்ணன் நடிப்பு மாசா இருக்கும். என்னைக்குமே கார்த்தி அண்ணன் தான் ஹீரோ இருக்கணும். அப்பதான் படம் மாசா இருக்கும். பாலிவுட் ஹீரோனி திஷா பட்டனி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கங்கு ஆடியெல்லாம் சென்னை போயிருந்தோம். அண்ணன் சொன்னாரு இப்படி ஒருத்தர் வந்தாங்கன்னா எல்லாரும் கை தட்டினீங்களேன்னு சொன்னாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சீட்டுக்கு மேல எந்திரிச்சு குதிச்சுக்கிறாங்க. திஷா பட்டனி அவ்வளவு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த படத்துல 500 மடங்கு உழைப்பு போட்டு எடுத்திருக்கிறாரு. 2.5 வருஷம் நிறுத்தினாரு ஃபேன்ஸ. ஆனா ஏமாத்த மாட்டேன்னு சொன்னாரு. அண்ணன் எங்களை ஏமாத்தவே மாட்டாரு. நெருப்பு மாதிரி இங்க சொன்னாருங்க. அதே மாதிரி நெருப்பு மாதிரியே இருக்கு. படம் முழுக்க நெருப்பாவே இருக்கு. ஒரு சீட்ல வந்து ஒரு நுனியிலேயே உட்கார வச்சுதான் படம் பார்க்க வைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி ட்விஸ்ட்ல போயிட்டு இருக்கு. யாருக்குமே வந்து ஒரு சலைப்பு இல்லாம வந்து சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அது வந்து ஃபைட் எஃபெக்ட் சொல்லிருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி நல்லா சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா குடும்பத்தோட வந்து பாருங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி படம் நெருப்பு மாதிரி இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததோட எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. அதுதான் நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்திருக்கு. நாங்க செமையா இருக்குது. படம் வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிகமா இருக்குது. நீ அண்ணன் வந்து கோலிவுட் கிடையாது பாலிவுட். இந்தியாவுல எங்க அண்ணன் தான் மிரட்டுவாரு. சூர்யா கங்குவா மாபெரும் வெற்றி பெற செய்த எல்லாத்துக்கும் நன்றி 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 நன்றி. கங்குவா கங்குவா கங்குவா.